ஹாய்ங்க. இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் பார்த்தீங்கன்னா, அஞ்சான் தான். அஞ்சான் படத்தோட கதை சுருக்கம் பார்க்கலாம். இந்த படம் 2014 ஆகஸ்ட் 15ல ரிலீஸ் ஆனுச்சு. படத்தோட டைரக்டர் லிங்குசாமி. மியூசிக் டைரக்டர் யுவன் சங்கர் ராஜா அவர்கள். இந்த படத்துல சூர்யா அவர்களும், சமந்தா அவர்களும் ஹீரோ அண்ட் ஹீரோயினா நடிச்சிருக்காங்க. வித்யுத் ஜம்வால் இருக்கார் இல்லையா, அவர் சூர்யாவுக்கு க்ளோஸ் ஃப்ரெண்டா இதுல நடிச்சிருக்காரு. அவர் பார்த்தீங்கன்னா, தமிழ்ல நடிச்சிருந்தாலும், அவருக்கு மொழி தெரியலைனாலும், அவர் நடிக்கிற படங்கள்ல அவருடைய ரோல் நல்லா பயங்கரமா பேசப்படுற அளவுக்கு சூப்பரா நடிப்பாரு. இந்த படத்துல பார்த்தீங்கன்னா, ஸ்டார்ட்டிங்ல மும்பைல சூர்யா இருக்காரு இல்லையா, அவர் ஒரு மாற்றுத்திறனாளியா தன்னுடைய அண்ணன் ராஜு காணாம போனதாகவும், அவரை கண்டுபிடிக்க வந்ததாகவும் கேட்கிறாரு. அப்ப பார்த்தீங்கன்னா, டாக்ஸி டிரைவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா, சூரிய இருக்கார் இல்லையா, காமெடி நடிகர் அவர்தான். அவர் "சரி வா, உங்க அண்ணனை தேட வந்திருக்கியா? உங்க அண்ணனை தேடுறோம், நீ காணாம போயிடாத" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாரு. ஆனா கூட்டு போகும்போது இவர் ஃபர்ஸ்ட் போற இடம் பார்த்தீங்கன்னா, பப்பு தான். இந்த இதெல்லாம் ஆல்கஹால்லாம் யூஸ் பண்ணுவாங்க இல்லையா, ஆல்கஹால் யூஸ் பண்ணிட்டு டான்ஸு, பார்ட்டி அந்த மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இடத்துக்கு கூட்டு போக சொல்றாரு. பார்க்கறதுக்கு காலையில் அந்த மாதிரி இருக்க, நொண்டிக்கிட்டு திரியிற, நீ என்ன இங்கே போற அப்படின்னு சொல்லிட்டு நக்கல் பண்ணுவாரு. போய் பார்த்துட்டு வந்துடுவாரு. அப்புறம் மறுபடிக்கும் அந்த இதெல்லாம் நடக்கும் இல்லையா, பிராஸ்டியூஷன்லாம், அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போக சொல்றாரு. அப்போவும் அவர் ஒரு மாதிரி நக்கல் பண்றாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, கரீம்பாயை சந்திக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. கரீம்பாய் அப்படின்றவர் பார்த்தீங்கன்னா, சூர்யா அவர்களுக்கும் அவங்களுடைய ஃப்ரெண்டா இருக்கக்கூடிய வித்யுத் ஜம்வால் 2 பேருக்கும் ரொம்பவே க்ளோஸ் அவங்க. ஒரு அப்பா மாதிரி. அதனால அவரை போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்லி போயிட்டு, தன்னுடைய அண்ணனை பத்தி விசாரிக்கிறாரு. அப்ப ராஜுவ பத்தி நிறைய விஷயங்கள் சொல்றாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, ராஜுங்கிறவர் தான் சூர்யா. அவரும் அவருடைய ஃப்ரெண்டும் பார்த்தீங்கன்னா, மும்பைல ஒரு பெரிய ஒரு ரவுடி கும்பல்னா என்ன வேலை கொடுத்தாலும் கரெக்டா செஞ்சு முடிச்சிருவாங்க. யாருமே இவங்கள தொட முடியாது. அந்த மாதிரி ஒரு ரவுடி கும்பல்ல இருக்கக்கூடிய மெயினான ஒரு கேரக்டரா இருக்காங்க. இவங்க பார்த்தீங்கன்னா, எங்களை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய ரவுடி நினைக்கிறாரு. அவரை போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போகும்போது, இவங்களை பத்தி நல்லா பாராட்டினாலுமே லாஸ்ட்ல ஒரு மாதிரி அசிங்கமா திட்டி விட்டுருவாரு அவரு. அதை நினைச்சு இவருடைய ஃப்ரெண்ட் இருக்கார்ல வித்யுத், அவர் புலம்பிக்கிட்டே இருப்பாரு. அதை பார்த்தோன்னா இவருக்கு ரொம்பவே கஷ்டமா இருக்கும். என்ன பண்ணிடுவாருன்னா, அந்த இவங்களை மிரட்டினார் இல்லையா பெரிய ரவுடி, அவரையே தூக்கிட்டு இவர் வச்சிருப்பாரு. வச்சுட்டு 2 பேருமே பார்த்தியா, உன்னையே நாங்க தூக்கிட்டோம், நீ எங்களை அசிங்கப்படுத்துறியா அப்படின்ற மாதிரி அவங்கள அசிங்கப்படுத்தி வெளில அனுப்பி விட்டுருவாங்க. அவரும் போயிடுவாரு. இது பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாள் கழிச்சு சமந்தா இருக்காங்க இல்லையா, அவங்கள கடத்த சொல்லியிருப்பாங்க. கடத்த சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா, சமந்தாவே தான். அவங்களுக்கு கல்யாணம் நடக்கும். அங்கேருந்து 2 பேரும் கடத்தணும் அப்படின்ற மாதிரி ஒரு அமௌண்ட் பேசி கடத்த சொல்லியிருப்பாங்க. இவரும் கடத்திட்டு வந்துருவாரு சமந்தாவை. அதுக்கப்புறம் எதனால கடத்தினாங்க அப்படின்னு கேட்கும்போது தான், எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பமே இல்லை, எனக்கு நல்லா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணணும், அந்த பையனோட நல்லா சுத்தணும், உன்னை பற்றி நல்லா தெரிஞ்சுக்கணும். ஆனால் எங்கள் அப்பா கல்யாணம் பண்ணிக்க என்னை விட்டு அவரா ஒரு பையனை பார்த்து அப்படின்னு சொல்லவும், உடனே என்ன பண்ணிடுவாருன்னா, சூர்யா கொண்டு போய் அவங்க பொண்ணை போய் அவங்க அப்பா கிட்ட விட்டுட்டு, அவங்க அப்பா பார்த்தீங்கன்னா டிஜிபியாக இருப்பார். கொண்டு போய் விட்டுட்டு, உங்கள் பொண்ணுக்கு லவ் பண்ணணுமா, கல்யாணம் பண்ணணுமா, முதல்ல உங்கள் பொண்ணு மனசில் என்ன இருக்குன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் மாப்பிள்ளை பார்க்க ஆரம்பிங்க அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போயிடுவாரு. அந்த விஷயம் சமந்தாவுக்கு ரொம்பவே பிடிக்கும். அவங்க அப்பா கிட்ட போய் ஸ்ட்ரெயிட்டாக அந்த விஷயத்த சொன்னதுனால, அதனால என்ன பண்ணிடுவாங்கன்னா, அவங்க சூர்யா லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. இவர்கிட்ட ஒரு தடவை ப்ரப்போஸ் பண்ணுவாங்க. பண்ணும்போது இவருக்கு ஒண்ணுமே புரியாது. என்னடா இவ நம்மகிட்ட சொல்றா அப்படின்ற மாதிரி. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு இவங்களுமே லவ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் சேர்ந்து நல்லா ஜாலியா லவ் பண்ணுவாங்க. ஒரு பெரிய ரவுடிய தூக்குனாங்கன்னு சொன்னோம் இல்லையா, அதனால அந்த ஹாப்பினஸ்ல என்ன பண்ணுவாருன்னா, அவருடைய ஃப்ரெண்டு ஒரு புது கார் ஒண்ணு வாங்கி கொடுத்துட்டு, இந்த டாப் ஓப்பன் ஆகும்ல அந்த மாதிரி காரு, அதை வாங்கி கொடுத்துட்டு, நீயும் இவள ரொம்ப கொஞ்ச நாள் போயிட்டு எங்கிட்டாவது போயிட்டு நல்லா எப்படின்னா லீவை என்ஜாய் பண்ணுவாங்க இல்லையா, பிக்னிக் அது இதுன்னு போகிறது, அந்த மாதிரி நீ போய் என்ஜாய் பண்ணிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்பி விட்டுருவாரு. ஆனால் அனுப்பி விட்டதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு அங்கே ஒரு துப்பாக்கி சூடு நடக்கும். அதை தப்பிச்சு 2 பேரும் வந்துடுவாங்க. இங்கே பார்த்தா இவருடைய ஃப்ரெண்டு இறந்து போயிருப்பாரு. வித்யுத் இருக்கார் இல்லையா, அவர். அதை பார்த்தோன்னா ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவர் கூட இருக்கிற ஒரு அடியாள்கிட்டயே சொல்லுவார், யார் பண்ணது தெரிலடா, அவனை சுடணும், அவனை கொல்லணும், இப்படி கொல்லணும் அப்படி கொல்லணும்னு சொல்லும்போது, டக்குன்னு அவர் துப்பாக்கி எடுத்து சூர்யாவை சுட்டுருவாரு. அவர் அப்படியே தண்ணிக்குள்ள விழுந்துருவாரு, கடலுக்குள்ள. உடவுல கொண்டுட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவனுங்களுக்கு போயிடுவாங்க. ஆனா இப்ப வந்திருக்கிறது பாத்தீங்கன்னா, சேம் அதே சூர்யா தான். அவருக்கு அண்ணன் தம்பி யாரும் கிடையாது. யார் கொண்டாங்க என்னோட ஃப்ரெண்ட் அப்படின்றத கண்டுபிடிக்கிறதுக்காக அவர் இந்த மாதிரி வந்திருப்பாரு. கரீம்பாய்ட்ட உண்மையை சொல்லிடுவாரு. சொன்னதுக்கு அப்புறமா அங்க ரவுடிஸ் வருவாங்க. அவரை அடிச்சு போட்டுட்டு வேற யாருக்குமே தெரியக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. இதுல பாத்தீங்கன்னா, வந்திருக்கிறது ராஜு தான் அப்படின்ற ஒரு விஷயம் அந்த ரவுடி கும்பல்ல உள்ள எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடும்.
அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, கரீம்பாய் தானே அவன கூட்டிட்டு வந்து வச்சிருக்கான். அதனால கரீம்பாயோட பொண்ணையே கடத்திருவோம் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்க வீட்ல இருக்கக்கூடிய பொண்ண வந்து கடத்திட்டு போயிருவாங்க. அப்ப அதுதான் பொண்ணுலேருந்து பொண்ணு வந்து இருப்பாங்க. கடத்திட்டு போயிருவாங்க. ஆனா சூர்யா கிட்ட அவர் வந்து சொல்லுவாரு, "இங்க இருந்தது வந்து என்னோட பொண்ணு கிடையாது. உன்னுடைய ஜீவா தான். அதாவது சமந்தா இருக்காங்களே அவ தான். உன் பக்கத்திலேயே இருக்கணும்னு ஆசைப்பட்டா. ஆனா நீ வந்து உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையும் தீர்த்ததுக்கு அப்புறமா உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. அதனால தான் அவ யாருன்னு கூட உன்கிட்ட சொல்லல" அப்படின்னு சொல்லுவாங்க. உடனே தன்னுடைய காதலிய காப்பாத்துறதுக்காண்டி போயி, அந்த ரவுடீஸ் எல்லாத்தையுமே கொலை பண்ணிட்டு, தன்னுடைய காதலிய வந்து கையோட கூட்டிட்டு வர மாரி இந்த படத்துல வந்து காமிச்சிருப்பாங்க.